நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக இரண்டாவது முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு செப்டம்பர் 21, 2021 இந்த சுங்கச்சாவடிகள் கட்டண உயர்வை குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன். என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நான் அப்போது சொன்னேன், வட்டிக்காரனை விட மிக மோசமாக இந்த சுங்கச்சாவடிகளில கட்டண கொள்ளை நடைபெறுகிறது என்று நான் கந்து வெட்டிக்காரனை விட சுங்கச்சாவடி மோசமானது என்று சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து பேசும்போது சொன்னேன். எனக்கு பதிலளித்த மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பதில் சொல்லும் போது, நியாயம்தான், தமிழ்நாட்டில் காலம் கடந்து என்னென்ன சுங்கச்சாவடிகள் எல்லாம் செயல்படுகிறது என்று பட்டியலிட்டு இது குறித்து நாங்கள் விரைவில் இந்த சுங்கச்சாவடிகளை மூட சொல்லி, அதே போல நகராட்சி பக்கம் மாநகராட்சி பக்கம் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட சொல்லி ஒன்றிய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் முறையிடுவோம் என்று பதில் அளித்தார். ஆனால் நிதின் கட்கரியே நம்முடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சந்தித்தார், வலியுறுத்தினார். அதற்கு பிறகு தொடர்ந்து கடிதங்களும் எழுதினார் என்பது உண்மை, மறுப்பதற்கு இல்லை. ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருநெல்வேலியில பேட்டி அளிக்கும் போது சொன்னார், தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில 30 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டது என்று சொன்னார். இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவதற்கு கடிதம் எழுதுகிறோம் என்று சொன்னார். நாங்கள் சொல்கிறோம், கடிதம் எழுதுவது மட்டும் போதாது. இந்த சுங்கச்சாவடிகளை இன்றைக்கு எப்படி மனிதநேய மக்கள் கட்சி முற்றுகையிட்டு இருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து கட்சிகளும் அன்றாடம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சுங்கச்சாவடிகளை, காலாவதியான சுங்கச்சாவடிகளை தொடர்ச்சியாக முற்றுகையிட்டு அவற்றுக்கு மூடு விழா காணும் வரை தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.